படம் வந்து பிலோ ஆவரேஜ். பிலோ ஆவரேஜ் தான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு பரவாயில்ல. அப்படி பார்த்தா வண்டி நகரல, நம்ம தான் கை கட்டி இழுத்துட்டு போறோம் படத்தை. அந்த மாதிரி இருக்கு, ரொம்ப மோசமா. கமல் சாரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. படத்தோட பாசிட்டிவ் சொன்னா கமல் சாரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸ்டண்ட் போர்ஷன் படத்துல ரொம்ப நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. மியூசிக் குறிப்பா ஒரு சில இடங்கள்ல ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது கண்டிப்பா நம்ம சொல்லியே ஆகணும். மற்றபடி அபிராமியோட கெமிஸ்ட்ரி, கமல் சார் அபிராமி கெமிஸ்ட்ரி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது மாதிரி கமல் சார் த்ரிஷாவோட கெமிஸ்ட்ரி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு சில பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாசிட்டிவ்னா படத்தோட ஸ்டோரி, அது படத்தோட நெகட்டிவா போயிடுச்சு. அவ்வளவுதான். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. பட் நிறைய லாஜிக் மிஸ்டேக். ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் லாஜிக் மிஸ்டேக் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு படம் எப்படி போகுது அவ்வளவுதான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு பிடிக்கும் இந்த படம். பட் நம்ம வந்து நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு. படத்துக்கு அசோக் செல்வன் எதுக்குன்னு ஒரு பெரிய கேள்வி வரும். படத்துல வில்லன் ரோல் ஸ்ட்ராங்கா இல்ல. அந்த மாதிரி பல கேள்விகள் இந்த படத்துல இருக்கு. எஸ்டிஆரா கமல்ஹாசனா யார் நல்ல ஆக்டிங்னாக்கா கமல்ஹாசன் சார் தான். எஸ்டிஆர் தான் இந்த படத்தை பண்ணணும் அப்படி எதுவுமே கிடையாது. எஸ்டிஆருக்காக தான் அப்படிங்கிற சும்மா அவரோட லுக்கு ஃபேன்ஸ் என்ஜாய் பண்றாங்க, அவ்வளவுதான். சும்மா அவர் போட்டுருக்காங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. எஸ்டிஆருக்கான ஸ்பேஸே கொடுக்கலங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அது ஒரே விஷயம் தான். இந்த படத்துல எஸ்டிஆர் வந்து வில்லன் கதாபாத்திரம், ஹீரோ கிடையாது. வில்லன், ரெண்டு ஹீரோ கிடையாது. கமல்ஹாசன் வந்து ஹீரோனா, எஸ்டிஆர் வில்லன் இந்த படத்துல. பட் இந்த படத்தை அப்படி ட்ரீட் பண்ணல. எஸ்டிஆர் வந்து நம்ம நியாயமா பாத்தீங்கன்னா படத்தை பார்க்கும்போது நம்ம மென்டாலிட்டி எப்படி இருக்கோம்னாக்கா, கமல் சார் எஸ்டிஆர் கொல்லணும் தான் நம்ம மனசுல இருக்கும். ஆனா எஸ்டிஆர் கமல் அடிக்கும் போது விசில் அடிச்சிட்டு இருக்காங்க மக்கள், புரியுதா இல்லையா? அப்ப அவங்க வந்து பாக்குற பார்வை எப்படி இருக்குனாக்கா, எஸ்டிஆர் அவருக்காக மட்டுமே பாக்குறோன்ற மாதிரி பாக்குறாங்க. அப்படி கிடையாது. எஸ்டிஆர் தான் இதை பண்ணணும்னு கிடையாது. வேற யார் வேணா பண்ணிருக்கலாம். 2-3 நாளைக்கு எஸ்டிஆர் ஃபேன்ஸ் ஊழையிட்டு படத்தை ஓட வைப்பாங்க. 3 நாளுக்கு மேல ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கணும்.